வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த இணையதளம் வாயிலாக இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இனிய வாய்ப்பை நல்கிய யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோவிலின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு தியானமும் எண்ணமும். இந்த தலைப்பை நமக்கு மகரிஷி ஏன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இதுல எண்ணத்தை பற்றியும் எண்ணத்தினுடைய ஆற்றலை பற்றியும், தியானத்தின் மூலமாக எண்ணத்தை எவ்வாறு முறைப்படுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாம் என்பதை பற்றியும், தியானத்தின் மூலம் எண்ணங்களற்ற நிலையை எப்படி நம்மால் உருவாக்க முடியும் என்பதை பற்றியும் நாம் சிறிது நேரம் சிந்திப்போம். நம்முடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும், வெற்றிக்கும் தோல்விக்கும் நம்முடைய எண்ணங்களே முழு முதல் காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுடைய எண்ணமானது அவனது வாழ்வில் மட்டுமல்ல, அவன் சார்ந்துள்ள சமுதாயத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் மகரிஷி அவங்க ஒரு பாடலை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்காங்க. எண்ணு, சொல், செய், எல்லோருக்கும் நன்மை தர எண்ணும்படி செய், செய்யும்படி எண்ணு என்று சொல்லி இருக்காங்க. இதையேதான் திருவள்ளுவர் அவர்களும் எண்ணி துணிக கருமம் துணிந்தவில் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று சொல்லியிருக்கார். அதே போல மகாகவி பாரதியார் அவர்களும் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று எண்ணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களானது மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ணங்களோட சக்தியானது ஒரு துப்பாக்கி தோட்டாவிற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறாங்க. எண்ணங்களுடைய சக்தி ஒரு துப்பாக்கி தோட்டாவிற்கு ஒப்பாகும். அது மட்டுமல்ல, நம்மிடம் உள்ள மிகப்பெரிய ஆயுதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள் தான். உலகில் உள்ள எந்த சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களும் நம்முடைய எண்ணத்தின் சக்திக்கு ஈடாகாது. உலகில் உள்ள எந்த சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களும் நம்முடைய எண்ணத்தின் சக்திக்கு ஈடாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் எண்ணத்தின் ஆற்றலையும் சிறப்பையும் மகரிஷி அவர்கள் ஒரு கவியில மிகவும் சிறப்பாக நமக்கு உணர்த்தி இருக்காங்க. எண்ணம், சொல், செயல்களெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகும். எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு இணைந்திருக்கக்கூடிய தன்மையை பார்த்தோம் அப்படின்னா எண்ணம் தான் அனைத்திற்கும் மூலம் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, உயர்வு, தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. இவை அனைத்தும், இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எல்லாமே எண்ணத்தினுடைய நாடகம்தான். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈடே பெட்டி. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த எண்ணங்கள் தான் முழு முதற் மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க மகரிஷி. அது மட்டுமல்ல, எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், அதே நேரத்தில் எண்ணத்தை அறிய நினைத்தால் அடங்கும் அப்படிங்கிறாங்க. எண்ணத்தால் தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதோட எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம், அதுவே தியானம். எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம், அதுவே தியானம் அப்படிங்கிறோம். விதைத்தவன் உறங்கி விடுவான், விதைகள் உறங்காது. எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்காது. அப்ப எண்ணத்தினுடைய ஆற்றலை பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது இதுல நல்ல எண்ணங்களும் இருக்கு, தீய எண்ணங்களும் இருக்கு. நல்ல எண்ணங்கள் சொன்னோம் அப்படின்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருந்தா அந்த எண்ணம் நல்ல எண்ணம். அதே நேரத்துல துன்பம் தருவதாக இருந்தால் அந்த எண்ணம் தீய எண்ணமாக இருக்கும். இந்த நல்ல எண்ணத்தை நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது பிரபஞ்ச எல்லை வரை பரவி
பிரபஞ்சம் எல்லை வரை பரவி ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதோட காற்று மண்டலத்தில் அதற்கு ஏற்ப ஒரு அசைவை ஏற்படுத்தும். ஒரு நல்ல எண்ணமானது, நாம் எண்ணக்கூடிய நல்ல எண்ணமானது அது பிரபஞ்ச எல்லை வரை பரவி ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி காற்று மண்டலத்தில் அதற்கு ஏற்ப ஒரு அசைவை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஏற்படுத்தி எண்ணியவனுக்கும் நன்மை செய்யும், இந்த சமுதாய மக்களுக்கும் நன்மை செய்யும். நல்லது மட்டுமல்ல, தீய எண்ணங்களும் அதே போலதான். நல்ல எண்ணம் எப்படி ஒரு தனி மனிதனுக்கும் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லதை செய்யும், அவன் சார்ந்த இந்த சமுதாயத்துக்கும் நன்மையை செய்யும். அதே போல ஒருவர் எண்ணக்கூடிய தீய எண்ணமானது அவனுக்கும் தீமையை செய்யும், அவன் சார்ந்த இந்த சமுதாயத்துக்கும் தீமையை பயக்கும். தீய எண்ணங்களை சுவற்றில் பற்ற பந்து போல நமக்கே திரும்பிவிடும். சுவற்றில் பற்ற பந்து போல யார் நினைக்கிறார்களோ, யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கே திரும்ப வந்து சேரும். தீய எண்ணங்களும் அடுத்தவரை பத்தி தவறா நினைக்கிறது, பொறாமப்படுறது, இதையெல்லாம் மனதுல பதிஞ்சு பதிஞ்சு என்ன ஆகும்னா விஷ வித்துக்களாக மாறிவிடும். தீய எண்ணங்கள், அடுத்தவங்களை பத்தி தவறா நினைக்கிறது, பொறாமப்படுறது, இது எல்லாமே நம்முடைய மனசுல பதிந்து விஷ வித்துக்களாக மாறி நமக்கே துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு குளத்து நீர்ல ஒரு கல்ல போட்டா அதிலிருந்து எழக்கூடிய அந்த அலையானது குளத்தின் கரை வரை சென்று, ஒரு அமைதியான குளத்துல ஒரு கல்லை எரிஞ்சோம் அப்படின்னா அந்த கல்லை எரியும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அலையானது குளத்தின் எல்லை வரைக்கும் போகும். அடுத்து அந்த குளத்தின் எல்லை வரை தொட்டுட்டு திரும்ப எந்த இடத்துல தோன்றியதோ அதே இடத்திற்கு மீண்டும் வரும். அதே போலதான் ஒருவர் எண்ணிய எண்ணமானது பிரபஞ்ச எல்லை வரை சென்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்துல எங்கிருந்து அந்த எண்ணம் புறப்பட்டதோ அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுதான் பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கு. ஏன்னா எல்லோருடைய கருமையமும் இந்த பிரபஞ்சத்தோடையே தான் தொடர்பு கொண்டிருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய, ஒவ்வொரு உயிரினத்தினுடைய கருமையமும் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட தான் தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப எல்லாம் ஒருவர் எண்ணக்கூடிய எண்ணமானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், தீய எண்ணங்களாக இருந்தால் தீய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப முதல்ல அங்க பிரபஞ்சத்துல, சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னாடி நமக்கே யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கே மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா எண்ணம் உணர்ச்சி நிலையில இருக்கும் பொழுதுதான் 6 தீய குணங்கள் உருவாகுது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களாக அப்படியே அது உணர்ச்சி நிலையில இருக்கும் பொழுது இந்த 6 தீய குணங்களும் உருவாகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய உடலில் பல தாக்கங்களை ஏற்படுத்துது, விளைவுகளை ஏற்படுத்துகிறது. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கோபம் வந்துட்டு இருந்துச்சுன்னா, கோபப்பட்டோம் அப்படின்னா, அடிக்கடி கோபப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடலில் கல்லீரல் பாதிக்கப்படும். அதே போல மன இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய நுரையீரல், சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும், நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். எப்பொழுதும் பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, எதற்கெடுத்தாலும் பயம், எப்பொழுதும் பயம் அப்படின்னா அந்த உணர்ச்சி நிலையில இருக்கும் பொழுது நம்முடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதே போல் கவலைப்படுவதால் நம்முடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றும், வயிறு பாதிக்கப்படும். அதே ஸ்ட்ரெஸ் அதுல இருக்கும் பொழுது, எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய இதயமும் மூளையும் பாதிக்கப்படும். கோபப்பட்டா கல்லீரல் பாதிக்கப்படும். மன இறுக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா நுரையீரல் பாதிக்கப்படும். பயம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதிக்கும். கவலை வயிற்று பகுதியை பாதிக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மூளையையும் இதயத்தையும் பாதிக்கும். இப்படி நம்முடைய எண்ணங்கள் இந்த உணர்ச்சி நிலையில இருக்கும்பொழுது இத்தனை உணர்வுகளை ஏற்படுத்தும். இந்த உணர்வுகளுக்கு ஏற்ப நம் உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு நம் உடலில் உள்ள உறுப்புகளை ஒவ்வொன்றாக பாதிக்கும். அதுவே அன்பும் கருணையுமாக எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிறைவாக, அமைதியாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம உடல்ல நல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அதனால உடலும் மனமும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப அந்த இடத்துலதான் நம்ம இதுக்கு
நம்முடைய எண்ணங்களை எப்படி நல்ல எண்ணங்களாக மாற்றுவது, எண்ணங்களை எப்படி முறைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அதற்குதான் இந்த தியானம் உதவுது. முதல்ல மகரிஷி எண்ணத்தை பற்றி சொல்லும் போது மேலும் சொல்றாங்க, எண்ணம் வேறு நீ வேறு அல்ல, சிந்தித்துப்பார் அப்படிங்கிறாங்க. எண்ணம் வேறு நீ வேறு அல்ல, சிந்தித்துப்பார். அது கால, தூர, பருமன், வேகம் என்ற 4 வித தன்மைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த எண்ணமானது கால, தூர, பருமன், வேகம் என்ற 4 வித தன்மைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த 4 தன்மைகளையும் கடந்து மௌன நிலை அடைந்தும் நிற்கின்றது அப்படிங்கிறாங்க. கால, தூர, பருமன், வேகம் என்ற 4 தன்மைகளையும் கடந்து மௌனம் என்ற நிலையிலும் நிற்கின்றது. இப்படி மாறி மாறி நிற்கக்கூடிய ஒரு மாயாஜால பொருள் தான் எண்ணம் அப்படிங்கிறாங்க. மாறி மாறி இருக்குதான். அப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய அந்த மாயாஜால பொருள் தான் எண்ணம் அப்படிங்கிறாங்க. உன் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பது பொருள். உன் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அதனால சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாம் எண்ணத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் எண்ணத்தை பத்தி நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணத்தை எப்பொழுதுமே நிறுத்த முயற்சி செய்யக்கூடாது. அப்படி முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த எண்ணம் அதிகமாக அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், மேலும் மேலும் வந்துட்டே இருக்கும். ஆனா அதே அந்த எண்ணத்தை அறிய முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, அந்த எண்ணத்தை அறிய முயற்சி செய்தால் அது தானாகவே சிறுக சிறுக அமைதி அடைந்து விடும். எண்ணத்தை அடக்க நினைச்சா அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா எண்ணத்தை அறிய முயற்சி செய்தால் அந்த எண்ணம் தானாகவே சிறிது சிறிதாக அமைதி அடைந்து விடும். அந்த எண்ணங்கள் அற்ற நிலை உருவாகும். எண்ண இயக்கம் தான் நம்முடைய வாழ்வு அப்படிங்கிறாங்க. அது உடல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் வரைக்கும் நித்திரை காலம் தவிர மீதி நேரத்தில் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். அதாவது உடல்ல இரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும். நித்திரை காலம்னா வேற ஒண்ணும் இல்ல, தூக்க நேரம் போக நம்முடைய உடல்ல இந்த எண்ணம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். நம்ம விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது எண்ணமாக வெளிப்படும். அதே தூக்க நேரத்துல கனவுகளாக வெளிப்படும். ஏன்னா கனவு அப்படிங்கிறதே ஜீவகாந்த கசிவு அப்படிங்கிறாங்க மகரிஷி. விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது எண்ணங்கள், அதே தூக்கத்தில் கனவுகளாக வெளிப்படும் இந்த எண்ணங்கள். அப்ப எப்பொழுதுமே இந்த எண்ண ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அததான் சொல்லியிருக்காங்க, உடலில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகையால நம்ம எண்ணத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வழி காண வேண்டும். எண்ணத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வழி காண வேண்டும். அதே நேரத்தில் பழக வேண்டும் அப்படிங்கிறாங்க. எண்ணம் என்ற பெருநிதியை அளிக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யவே கூடாதாம். எண்ணத்தை பெரும் நிதி அப்படிங்கிறாங்க மகரிஷி. எண்ணம் என்ற பெருநிதியை அளிக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் என்றால் மரணம் என்ற இடத்தில் தானாகவே அது நின்று விடும் அப்படிங்கிறாங்க. நம்ம முயற்சி செய்ய வேண்டாம், மரணம் என்ற இடத்துல அது தானாகவே அந்த எண்ணம் நின்று போயிடும் அப்படிங்கிறாங்க. எண்ணம் நின்று விட்டால் நீ என்பது தனித்து ஏதுன்னு நம்ம கிட்ட மகரிஷி கேக்குறாங்க. எண்ணம் நின்று விட்டால் நீ என்பது தனித்து ஏது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்தவும் முறைப்படுத்தவும் அந்த எண்ணங்களற்ற நிலை உருவாக்குவதற்கும் தான் இந்த தியானம் உதவுகிறது. பல வருடங்களாக எண்ணிறந்த மக்களால் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நம் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எண்ணத்தால நம்ம திட்டமிடலாம். பல வருடங்கள்ல எண்ணிறந்த மக்களால் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நாம் ஒரு நிமிஷத்துல எண்ணத்தால நம்ம திட்டமிட முடியும். இத்தகைய சக்தி படைச்ச நாம என்ன பண்றோம் அப்படின்னா எப்பொழுதுமே எதிர்காலத்தை பத்தியே திட்டமிட்டு இருக்கோம். இவ்வளவு சக்தி படைத்த நாம் எதிர்காலத்தை பத்தியே திட்டமிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னா அவ்வப்போது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம மறந்துடுறோம். அவ்வப்போது செய்ய வேண்டிய கடமைகளை நாம் மறந்து விடுறோம். செயலோடு சிந்தனையை இணைத்து நிற்பதே மிகவும் உயர்வு அப்படிங்கிறாங்க மகரிஷி. அதாவது நம்முடைய எண்ணமும் செயலும் ஒருமித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. எண்ணமும் செயலும்
ஒருமித்து இருக்க வேண்டும். அப்படி ஒருமித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் விழிப்போடு பல நாட்கள் நாம் பழக வேண்டும். எண்ணமும் செயலும் ஒருமித்து இருக்க வேண்டும் என்றால் நாம் விழிப்போடு பல நாட்கள் பழக வேண்டும். அதாவது நாம் தியானம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. தியானம் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த விழிப்பு நிலை, அதுவும் விளைவறிந்த விழிப்பு நிலை நமக்கு உருவாகும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் மூன்றுமே ஒருமித்து இருக்கும். அப்ப அதற்கு தான் நமக்கு தியானம் செய்து பழகி பழகி நம்முடைய எண்ணங்களை முறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல பதிவுகளும் இருக்கு, தீய பதிவுகளும் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் நல்ல பதிவுகளும் இருக்கு, தீய பதிவுகளும் இருக்கு. அந்த பதிவுகளின் தன்மைக்கு ஏற்பதான் அவனிடம் இருந்து வரும் எண்ணம் சில நேரங்களில் நேர்மறையானதாகவும், நல்ல எண்ணங்களும் இருக்கு, நல்ல பதிவுகளும் இருக்கு, தீய பதிவுகளும் இருக்கு. அந்த பதிவுகளின் தன்மைக்கு ஏற்பதான் அவனிடம் இருந்து வரும் எண்ணம் சில நேரங்களில் நேர்மறையானதாகவும் சில நேரங்களில் முரண்பாடு உடையதாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நேர்மையான அல்லது முரண்பாடான எண்ணம் அது சென்றடையக்கூடிய பொருள் அல்லது மனிதனை பொறுத்து அமைவது இல்லை. அதாவது ஒருவருடைய எண்ணம் எந்த நபரை நினைக்கிறாங்களோ, எந்த பொருளை நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து அமையறது கிடையாது. யாரிடமிருந்து அந்த எண்ணம் செல்கின்றதோ, அதாவது யாரிடமிருந்து அந்த எண்ணம் எழுகின்றதோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமைகின்றது. இப்ப ஒரு எண்ணத்தை நான் நினைச்சேன் அப்படின்னா என்னுடைய தன்மையை பொறுத்து அமையும். நான் எதை பற்றி யாரை பற்றி எண்ணுகின்றனோ அந்த தன்மையை பொறுத்து அமையாது. நான் எண்ணுகிறவர்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அமையும் அப்படிங்கிறாங்க. இந்த விஞ்ஞானத்தை, தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் நாம எண்ணற்ற பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். யார் எண்ணுகிறார்களோ, எண்ணம் யாரிடமிருந்து எழுகின்றதோ அந்த தன்மைதான் இருக்கும். அப்ப இந்த விஞ்ஞானத்தை, இந்த தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் எண்ணற்ற பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டு அதுவும் நல்லா வேரூன்ற செய்து விடுகிறோமா. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்திற்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்களை பதிய செய்து நன்றாக வேரூன்ற செய்து விடுகிறோம். தேவையற்ற தீய பதிவுகளை நாம் ஊக்குவிக்கும் போது அது மேலும் ஆழமாக பதிந்து நம்முடைய குணங்களை மாற்றி தீய பதிவுகளை ஏற்படுத்தும். நல்ல எண்ணமா இருந்தா நல்ல பதிவு, ஆனா மேலும் மேலும் அந்த தீய எண்ணங்களுக்கு ஊக்குவிக்கும் பொழுது, தீய பதிவுகளை ஊக்குவிக்கும் பொழுது அது ஆழமாக பதிந்து நம்முடைய நல்ல குணங்களை எல்லாம் மாற்றி தீய பதிவுகளை ஏற்படுத்துகின்றன. நேர்மையற்ற முரண்பாடான எண்ணங்களை மாற்றி தீய பதிவுகளை களைவதற்கு சிறந்த ஆன்மீக முயற்சி தேவை. இந்த நேர்மையற்ற முரண்பாடான எண்ணங்களை எல்லாம் மாற்றி தீய பதிவுகளை களைய வேண்டும். இது ஒரு சிறந்த ஆன்மீக முயற்சி அப்படிங்கிறாங்க. அந்த ஆன்மீக முயற்சி வேறொன்றும் இல்ல, தியானம் தான். தொடர் தியானத்தின் மூலம் அந்த எண்ணங்களை நாம் முறைப்படுத்த முடியும். மனதை நிறுத்தி வைப்பது என்பது இயலாத ஒன்று அப்படிங்கிறாங்க. மனதை, அதாவது எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது, மனதை நிறுத்தி வைப்பது என்பது இயலாத ஒன்று. அதுவும் தியான பயிற்சியாளரை, தியானம் செய்யறவங்களை அவ்வாறு செய்ய சொல்வது என்பது எந்த பயனையும் அளிக்காது அப்படிங்கிறாங்க மகரிஷி. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நம்முடைய மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்த வேண்டும். நாம செய்ய வேண்டியது நம்முடைய மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்த வேண்டும், அவ்வளவுதான். அவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பது தியானத்தின் மூலமும் அகத்தாய்வின் மூலமும் நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க. அப்படி நம்முடைய எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவது என்பது தியானத்தின் மூலமும் அகத்தாய்வின் மூலமும் நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க மகரிஷி. சாதாரணமாக மனம் ஒரு இடத்துல நிலைக்கிறது இல்லை. ஏன்னா அது எப்பொழுதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் வேகமாகவும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அதனுடைய அப்படியே பழகி இருக்கு. உதாரணமா மழை நீரானது புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றபடி தன்னுடைய பாதையை அமைச்சுக்கிட்டு ஓடும். திரும்பவும் மழை வரும் பொழுது அதே பாதையின் வழியாக ஓடும். அது வேறு திசையில் செல்வதற்கு முயற்சி செய்யவே செய்யாது. பழைய பாதையிலேயே தான் சென்று கொண்டே இருக்கும். அதுபோல்தான் மனமும் பழக்க வழியிலேயே தான்
போயிட்டு இருக்கும். ஆனால் தியானம் என்பதோ அதை பயின்ற பிறகு, அதாவது தியானத்தை பழகிய பிறகு மனதை பழைய வழியில் செல்லாமல் இருக்க பழக்குவது ஆகும். மனம் பழக்க வழியில போய்கொண்டே இருக்கும். ஆனா தியானத்தை நாம் முறையாக செய்து செய்து பழக பழக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை பழைய வழியில் போகாமல் நம்மால நிறுத்த முடியும். பழைய வழியில செல்லாமல் இருக்க பழக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த முயற்சியில வெற்றி கிடைப்பதற்கு சில காலங்கள் ஆகலாம். இந்த முயற்சியில அப்படி தியானம் செய்து செய்து நம்முடைய மனதை பழைய வழியில் செல்லாமல் இருப்பதற்கு பழகிட்டே இருக்கும். அப்படி செய்ய 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 என்ன ஆகும்னா, இதுல வெற்றி கிடைக்கிறதுக்கு சில காலம் ஆகலாம். ஆனால் இடையில் மனம் தளராமலும் முயற்சியை கைவிடாமலும் இருக்க வேண்டும். சிலருக்கு வெகு விரைவில் அது சாத்தியமாகும், சிலருக்கு சில காலத்துல அது சாத்தியமாகும், சிலருக்கு நீண்ட காலம் ஆகும். ஆனா எவ்வளவு காலம் ஆனாலும் மனம் தளராமலும் முயற்சியை கைவிடாமலும் நாம இருக்கணும். மழை நீரோட வழியை மாற்றணும் அப்படின்னா அதனுடைய ஓட்டத்திற்கு மாற்று வழி ஒன்று நம்ம தயார் செய்யணும். மழை நீரோட வழியை மாற்றணும் அப்படின்னா அதன் ஓட்டத்திற்கு மாற்று வழி ஒன்று தயார் செய்து அந்த நீர் முழுவதும், மழை நீர் முழுவதும் அதில் திரும்புமாறு செய்ய வேண்டும். அதே போலதான் பழக்க வழியில் சென்று கொண்டு இருக்கும் மனதை தியானத்தின் மூலம் புதிய வழியில் திருப்ப வேண்டும். பழக்க வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை தியானத்தின் மூலமாக புதிய வழியில் திருப்ப வேண்டும். அப்படி நம்ம தொடர்ந்து தியானம் செய்து பழக பழக மனம் நுண்ணிய நிலையை அடைந்துவிடும். அதாவது நம்முடைய மன அலைச்சூழலானது படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். அப்படி நம்முடைய மனமானது நுண்ணிய நிலையை அடையும் பொழுது இந்த மனமானது புதிய பாதையில் திரும்பிவிட முடியும். ஈஸியா, மிக மிக எளிமையாக நம்முடைய மனம் எப்பொழுது நுண்ணிய நிலைக்கு வருகின்றதோ அப்பொழுது புதிய பாதையில் திரும்புவதற்கு மனதால் மிகவும் எளிதாக முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த பாதையிலேயே ஒருமைப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த பாதையிலேயே செல்லவும் முடியும், ஒருமைப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய பழைய செருப்பை கலைச்சி விடுறது போல, பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை உடுத்துவது போல நம்முடைய பழைய எண்ணங்களை நம்மால கலைச்சி வைக்க முடிவதில்லை. பழைய செருப்பை கலைச்சி விடுவதை போல், பழைய ஆடைகளை களைவது போல் எண்ணங்களை நம்மால் கலைச்சி வைக்க முடிவதில்லை. ஆனால் அந்த எண்ணங்களை கலைச்சி வைத்தால்தான், அதாவது எண்ணமற்ற நிலை உருவானால்தான் நம்முள்ளே உறைந்திருக்கும் இறைவனை நாம் உணர முடியும். இதற்குதான் தியானம் உதவுகிறது. எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவதும் முறைப்படுத்துவதும் இந்த உலகியல் வாழ்க்கையில் நல்ல முறையில் நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாம் அறிவில் முழுமை பெற்று இறைநிலையை உணர வேண்டும் என்றால் இந்த எண்ணங்களற்ற நிலை உருவானால் மட்டுமே அது சாத்தியம். அதற்குதான் இந்த தியானம் 2 வகையில உதவுது. என்ன அப்படின்னா, எண்ணங்களை முறைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒன்று, இன்னொன்று எண்ணங்களற்ற நிலை உருவாவதற்கும் இந்த தியானம் தான் உதவுது. எப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம தவம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களை மூடி அமரும் பொழுது நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா நம்முடைய மனமானது உள்முகமாக திரும்புகிறது. உள்முகமாக திரும்பும் பொழுது அது ஆகினை, துரியம், அடுத்த நம்மளுடைய ஆழ்மனம் என்ற இடங்களுக்கெல்லாம் போகும். மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம் என்ற இடங்களுக்கு போகும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம தவம் செய்கிறோமோ, நம்முடைய மன அலைச்சூழல் எந்த அளவுக்கு குறைகின்றதோ அந்த இடங்களில் உள்ள பதிவுகள் எல்லாம் எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அலைவரிசையில மனம் நுண்ணிய நிலைக்கு வருகிறதோ படிப்படியாக வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு அந்த எந்தெந்த அலைவரிசையில் பதிந்ததோ அதெல்லாம் எண்ணங்களாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் கூடாது. அதே நேரத்தில் எண்ணங்கள் பின்னால ஓடவும் கூடாது. எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் கூடாது, எண்ணங்கள் பின்னால் நாம் செல்லவும் கூடாது. அந்த எண்ணங்களை அப்படியே சாட்சி பாவமாக வேடிக்கை பார்க்க வேண்டும். அப்படி சாட்சி பாவமாக வேடிக்கை பார்க்கும் பொழுது, ஆனா ஆராய்ச்சி பண்ணவும் கூடாது. அந்த இடத்துல எண்ணங்கள் பின்னால ஓடவும் கூடாது, எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தவும் கூடாது, எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணவும் கூடாது. அது தற்சோதனையில பண்ணலாம். ஆனா தவத்துல எண்ணங்களை அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டும். அப்படி வேடிக்கை பார்க்க பார்க்க என்ன ஆகும்னு கேட்டீங்களா, எண்ணங்களுடைய அளவு குறையும்.
அப்படியே எண்ணிறந்த எண்ணங்கள் வந்துகிட்டே, கோடானு கோடி எண்ணங்கள் ஒவ்வொரு முறை தவத்தில் இருக்கும் பொழுதும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம எண்ணங்கள் வேடிக்கை பார்க்க பார்க்க அந்த எண்ணங்களுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து தியானம் செய்ய 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 ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில் உள்ள தூரம் குறைந்து எண்ணங்கள் தொடர்ந்து இன்னும் மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய என்ன ஆகுனா, இந்த எண்ணங்களுக்கு இடையில் உள்ள தூரம் அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்துல எண்ணங்களற்ற நிலை உருவாகும். இப்ப நம்ம எண்ணங்களை கவனிக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் தோன்றாது அப்படிங்கிறாங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, புத்தர் ஒரு முறை மக்களுக்கு முன்னாடி சொற்பொழிவு ஆற்றி கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு பிரசங்கம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப எதிர்வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காலின் பெருவிரலை ஆட்டிட்டே இருக்கிறாரு. புத்தர் அவர்கள் அதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு அந்த நபரை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா உன்னுடைய காலினுடைய பெருவிரலை நீ ஆட்டிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு. அந்த நபருக்கு அதற்கான பதில் சொல்ல தெரியல. ஆனா புத்தர் கிட்ட சொல்றாரு, ஐயா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீங்க மிக உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அதை சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாரு. ஆனா புத்தர் சொல்றாரு, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. நீ ஏன் உன்னுடைய காலினுடைய பெருவிரலை ஆட்டின அப்படின்னு. அப்ப அந்த நபர் சொல்றாரு, நான் அந்த ஆடுது, அந்த காலினுடைய பெருவிரல் ஆடிக்கொண்டே இருந்தது, அது எனக்கு தெரியல. ஆனா நீங்க கேட்ட உடனே தான் நான் அதை கவனிச்சேன். கவனிச்ச உடனே அந்த காலினுடைய பெருவிரல் ஆட்டம் நின்று விட்டது அப்படிங்கிறாரு. அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. நீங்க சொன்னீங்க, சொன்ன உடனேயும் நான் கவனிச்சேன், கவனிச்ச உடனே அந்த ஆட்டம் நின்று விட்டது அப்படிங்கிறாரு. புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம், ஆமா அது தன்னிச்சையாக உன்னுடைய காலினுடைய பெருவிரல் ஆடிக்கொண்டிருந்தது, ஆனா நீ அதை கவனிச்ச பார்த்தையா, அப்ப அது நின்னுடுச்சு அப்படிங்கிறாரு. இதே போல்தான் தியானத்திலும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் உற்று பார்த்தால், கவனித்தால் ஒவ்வொரு எண்ணமாக அடங்கிக் கொண்டே வரும். எந்த இடத்துல எண்ணம் உற்பத்தி ஆகுது, அதுவும் மகரிஷி கரெக்டா நமக்கு சொல்லியிருப்பாங்க, துரிய தவத்துல ஆகினையில எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலை வரும் அந்த இடத்துல. ஆனா துரியத்துல என்ன ஆகும்னா, எந்த இடத்தில் எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்றதோ அதே இடத்தில் எண்ணங்கள் ஒடுங்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து துரியதவம் செய்யும் பொழுதே எண்ணங்களற்ற நிலை உருவாவதற்கு சாத்தியம் இருக்கு. அப்ப நம்ம தவம் செய்யும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது எண்ணங்களை கவனிக்க கவனிக்க அந்த எண்ணங்களற்ற நிலை உருவாகும். அததான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடல் அழகா சொல்லியிருக்காங்க, நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள், புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் அங்கே. நினைப்பும் மறப்பும் இல்லாம நீ இருக்க பழகிக்கோ, புலன்கள் எல்லாம் அடிமையாயிடும். ஏன்னா புலன்கள் மூலமாக தான் இந்த உலகியல் பொருட்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டு பதிவுகளை சேர்த்தி வச்சுக்கிறோம். இந்த பதிவுகள் தான் எண்ணங்களாக வெளிப்படுது. அப்ப நம்ம நினைப்பும் மறப்பும் வச்சு இருக்க பழகி கொள்ளும் பொழுது புலன்கள் அனைத்தும் அடிமையாகிவிடும், அமைதி கிட்டிடும் அங்கே. அங்க அமைதி கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. எந்த ஒன்னையும் நினைக்க கூடாது, அதே நேரத்துல உன்னையும் மறக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைதான் நீ அறி நினைவை நிறுத்தி. அதை எப்படி அறியணும்? நம்முடைய எண்ணத்தால், நம்முடைய நினைவால் அப்படிங்கிறாங்க. அதாவது தியானத்தின் மூலம். அதான் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம், எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் தியானம். அததான் இங்க நமக்கு மகரிஷி அவங்க சுட்டி காட்டுறாங்க. இன்னொரு பாடல்லையும் அழகா சொல்றாங்க, ஏன்னா இப்ப நமக்கு துரியத்திலேயே எண்ணங்களற்ற நிலை உருவாகும். ஆகினையில மனம் என்ன ஆகுதுன்னா, ஆகினை தவம் செய்ய செய்ய நமக்கு அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கும். அது நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அதே துரிய தவம் செய்யும் பொழுது எண்ணங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றதோ அங்கேயே ஒடுங்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு, துரியாதீத தவம் செய்யும் பொழுது எண்ணங்களற்ற நிலை உருவாகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நம்முடைய எண்ணத்தை இறைநிலையோடு, அதாவது சுத்த வெளியோடு கலக்க விட்டு அப்படியே அதுல இருக்கும் பொழுது அப்ப ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதியில் விழிப்பாய் நிற்கும் பொழுது நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அதாவது இறைநிலைதான் தன்மாற்றம் பெற்று இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு தாவரம் முதல் ஐந்தறிவு உள்ள
விலங்கினம் 6வது அறிவுள்ள மனிதனாக தன்மாற்றம் பெற்ற அந்த இறைநிலையே வந்திருக்கு. அது மட்டுமல்ல, எல்லோருக்குள்ள இருந்தும் அறிவாக இருந்து ஆட்சி செய்வது அந்த இறைநிலையே என்பது அந்த நிறைவான இது நமக்கு காட்சியாக, அகக்காட்சியாக, உணர்வாக நமக்கு தெரியும். அதுதான் நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இறைநிலைதான் நாம மட்டுமல்ல, நாம் பார்க்கக்கூடிய தோற்ற பொருட்களும் ஜட பொருட்களும் அனைத்தும் இறைநிலையே அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள 1 நாள் 2 நாள் இல்ல, தினம்தோறும் இந்த உடல்ல உயிர் இயங்குற வரைக்கும் இந்த நிலையில உறைந்து உறைந்து தவம் செய்ய செய்ய பழக பழக உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். உலக இன்பங்கள்ல நமக்கு அளவு கிடைக்கும். அதே நேரத்துல கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். நம்முடைய ஈகோ எல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த இடத்துல நம்முடைய தன்முனைப்பு நீங்கிவிடும், காணும் தெய்வம். அப்ப முதல்ல ஆகினையில எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருந்தாலும் தொடர்ந்து துரிய தவம் செய்யும் பொழுது எண்ணங்கள் ஒடுங்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல துரியாதீத தவத்துல இறைநிலையோடு நம்முடைய எண்ணத்தை கலக்க செய்யும் பொழுது அங்கு ஒரு அமைதி ஏற்படும். அது நீடித்த அமைதி. அந்த அமைதியில இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் நீங்கி நமக்கு அந்த இறைநிலையே அறிவாக இருக்கக்கூடிய காட்சியானது நமக்கு உணர்வு பூர்வமாக கிடைக்கும். அப்ப அந்த இறைநிலைதான் நாம் என்று நாம் உணரும் பொழுது இயல்பாகவே இறைநிலையினுடைய அந்த தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்கும். அந்த அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யாமலும், அதே நேரத்துல எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்கும் நாம எப்பொழுதுமே தயாராயிருப்போம். அப்ப இந்த நம்முடைய இந்த எண்ணத்தை எப்படி முறைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது? தியானத்தின் மூலமாக. நம்முடைய எண்ணத்தை தியானத்தின் மூலமாக எப்படி முறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும்? அதே நேரத்துல எண்ணங்களற்ற நிலை உருவாகணும். முறைப்படுத்துவதாலும் ஒழுங்குபடுத்துவதாலும் இந்த எண்ணத்தை நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரத்துல எண்ணங்களற்ற நிலை உருவானால்தான் அந்த இறைநிலை உணர்வு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 2 வகையிலும் தியானத்தின் மூலமாக எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவதன், முறைப்படுத்துவதன் மூலம் நமக்கும் பலன் ஏற்படுகின்றது. இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பலன் ஏற்படுகிறது. அதே நேரத்துல எண்ணங்களற்ற நிலை உருவாகுவதால் அந்த இறைநிலை உணர்வு நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த வகையில நமக்கு இந்த எண்ணத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக நம்முடைய எண்ணத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எண்ணங்களற்ற நிலையை உருவாக்கி கொள்வோம். அதன் மூலம் நாமும் உயர்ந்து இந்த சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் நமக்கு துணை புரியட்டும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.